ஓகே கைஸ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்புட்ன்னா, நான் இந்த ட்ரேட எப்படி எடுத்தேன் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அரவுண்ட் இங்க பை பண்ணி இந்த இடத்துல செல் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே, லெட்ஸ் பிரேக் டவுன் திஸ் ட்ரேட். ஓகே கைஸ், ரொம்ப சிம்பிள். எம்என்க்யூல தான் எடுத்திருக்கேன் ஆல்சோ. ஓகே. எப்படி இந்த ட்ரேட் எடுத்தேன் அப்படின்னா, அதுக்கு நம்ம வந்து வீக்லி பயாஸ், டெய்லி பயாஸ் நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஒன்ஸ் அகைன் வி கோ அண்ட் வாட்ச். ஓகே. வீக்லி புல்லிஷ் ஆல்ரெடி சொல்லிட்டேன். என்கியூல இந்த ஹை எடுத்துருச்சு, எம்என்கியூல இன்னும் எடுக்கல. ஓகே, அதனால எஸ்எம்டி கிஸ்எம்டிலாம் வராது. பட் ஆல்சோ இந்த ஹையை எடுத்ததா தான் அர்த்தம். நான் என்ன ஒரு ஆன்டிசிபேஷன்ல பையில இருக்கேன் அப்படின்னா, ஸோ நான் பார்த்த வரைக்கும் ஒரு சில டைம் ரேரா திங்கக்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஃபுல்லாவே மார்க்கெட் பையிலேயே இருக்கும். அந்த மாதிரி வீக்ஸ் இருக்கு. ஸோ இந்த வீக் அது மாதிரி வீக் தான் அப்படின்னு ஒரு ஆன்டிசிபேஷன். ஸோ அதனால தான் நான் திங்கக்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் பையிலேயே இருக்கிறேன். ஸோ ஐசிடியோட இது இருக்குல்ல, ஐ திங்க் வாட் வீக்லி என்னது வீக்லி ப்ரொஃபைல், வீக்லி டெம்ப்ளேட், வீக்லி ப்ரொஃபைல் அது இருக்குல்ல. ஸோ அதில் இந்த ஒரு இது இருக்காது. ஓகே. ஸோ ஓகே கைஸ். ஆமாம், ஐசிடியோட வீக்லி டெம்ப்ளேட் இருக்குல்ல. ஸோ அதில் வந்து இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க. கிளாசிக் பை வீக், கிளாசிக் செல் வீக் அது மாதிரி தான் பார்த்துருப்பீங்க. செவ்வாய்க்கிழமை லோ, வியாழக்கிழமை ஹை அது மாதிரி பார்த்துருப்பீங்க. பட் இது வந்து நான் ரீசெண்டாக நோட் பண்ணது. ரேர்லி இது வரதை நான் நோட் பண்ணேன் கைஸ். அடிக்கடிலாம் வரல, ரேர்லி வருது. ஓகே. எப்படின்னா திங்கக்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஃபுல்லா பை 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 அப்படி ஒரு வீக். ஓகேவா. ஸோ நான் ஆன்டிசிபேட் பண்ணது. ஸோ 3 நாள் 4 நாள் அப்படி பையில வந்தோடனே சரி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதுவும் பையில தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆன்டிசிபேஷன். ஸோ ஓகே. ஸோ லெட்ஸ் கோ டு 4 ஹவர். எஸ், நேத்து என்ன என்ட்ரி மாடல் எடுத்தோமோ ஆக்சுவலி அதே தான் இன்னைக்கும் நடந்திருக்கு. வேற எதுவுமே மாறி நடக்கல கைஸ். ஸோ இங்க என்ன நடந்தது அப்படின்னா, இங்க ஒரு 4 ஹவர் எஃபிஜி நான் மார்க் பண்ணியிருந்தேன். ஓகே. ஆக்சுவலி இப்போ மார்க் பண்ணியிருந்தேன். அண்ட் இங்க ஒரு மேல இருக்க 4 ஹவர் சொல்லி ரெக்கார்ட் ஆகுதா? ஒரே ஒரு செகண்ட் கைஸ், செக் பண்ணிக்கிறேன். யா, ரெக்கார்ட் ஆகுது. எஸ், இந்த இடத்துல வந்து இந்த ஒரு 4 ஹவரோட எஃபிஜியும் நான் மார்க் பண்ணியிருந்தேன். புல்லிஷ் எஃபிஜி. யா, இந்த எஃபிஜி மார்க் பண்ணியிருந்தேன். பட் ஐ ரிமூவ் இட். ஒய்? பிகாஸ் ட்ரூ டே அந்த இடத்துல இல்லை. ஸோ ட்ரூ டே இஸ் கிவ் சம் கன்ஃபர்மேஷன். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது, நேற்று வந்து ட்ரூ டே ஓப்பன் பிளஸ் அந்த எஃபிஜி இருந்தது, 4 ஹவர் எஃபிஜி இருந்தது கன்ஃபர்மேஷனுக்கு. இங்க எனக்கு கிடைச்சது 1 ஹவர் எஃபிஜி மட்டும் தான். ஸோ இது ஐ திங்க் அரவுண்ட் இங்க ட்ரூ டே ஓப்பன் இருக்கு கைஸ். இந்த இடத்துல ட்ரூ டே ஓப்பன். நான் அந்த இண்டிகேட்டரை 50 மினிட்ல போய் காட்டினா தெரியும். ஓகேவா. இங்க ஆர்டர் பிளாக், நான் 1 ஹவர் ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணேன். ஸோ எதனால அப்படின்னா எனக்கு ட்ரூ டே ஓப்பனுக்கு பக்கத்துல இருக்கணும். ஒய்? பிகாஸ் பிரைஸ் அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு போகும். நேற்றே சொல்லிட்டேன், நேற்று வீடியோலேயே நான் ட்ரூ டே பற்றி சார்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ கோ அண்ட் செக் அவுட். அண்ட் 50 மினிட், கோ 50 மினிட். ஓகே. இங்கே உங்களுக்கு தெரியுது பாருங்க, ட்ரூ டே ஓப்பன். ஓகே, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ட்ரூ டே ஓப்பன் இஸ் லைக் அ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ட்ரூ டே ஓப்பனுக்கு கீழே இந்த ஒரு லிக்விடிட்டி தான் எஸ்எம்டி. பார்த்தீங்களா, இங்கே ஒரு லோ போட்டிருக்கல, லோ கோடு. இதை இங்கே என்கியூ எடுத்திருக்கு. பட் இது இஎஸ் அண்ட் ஒய்எம். ஓகேவா, இஎஸ் அண்ட் ஒய்எம். ஓகேவா, இஎஸும் அந்த லோவை எடுக்கல, ஒய்எமும் அந்த லோவை எடுக்கல. ஓகே கைஸ். அண்ட் ஆல்சோ நான் என்ன பண்ணேன், எங்க க்ளோஸ் பண்ணோம், இங்க க்ளோஸ் பண்ணி இவ்வளோ ரேலி ஆயிடுச்சு. ஐ டோன்ட் கேர், எனக்கு இது போதும். இந்த இடத்துல எஸ்எம்டி இருக்குது. ஸோ லெட்ஸ் கோ, ஐ மீன் ட்ரா டவுன் இன்டூ 1 மினிட். ஸோ இந்த இடத்துல ஆல்சோ வேறலாம் ஒன்றும் இல்லை, இந்த இண்டிகேட்டர் கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கிறேன். யா, இந்த இடத்துல ஆக்சுவலி 8:30 ஓப்பன் ஆனிச்சு, அப்படியே கீழே வந்தது. ஸோ ஆன்டிசிபேட் பண்ணது இந்த ஒரு ட்ரூ டே ஓப்பன். உங்கள் ட்ரூ டே ஓப்பன் இருந்தது இல்லை. ஸோ இன்னொரு தடவை கூட போச்சு வச்சு காமிக்கலாம். யா, ட்ரூ டே ஓப்பன். ட்ரூ டே ஓப்பனை சப்போர்ட் எடுத்துட்டு ப்ரைஸ் மேலே போகும்னு ஆன்டிசிபேட் பண்ணேன். ஸோ எனக்கு இந்த இடத்துல ஐசிடி மேக்ரோவும் ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ இது மேக்ரோ டைமிங். ஓகேவா, நான் மேக்ரோ டைமில் இப்போலாம் ட்ரேட் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நல்லா இருக்கு கைஸ், நீங்களும் ட்ரை பண்ணுங்க. எனக்கு எதுவும் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கரெக்டாக ஸ்பெசிஃபிக்கலி அந்த 950 to 1010 மேக்ரோ ட்ரை பண்ணுங்க. செம்மையா இருக்கு கைஸ், செம்மையா இருக்கு. ஓகேவா. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒன்ஸ் இந்த லோ தூக்கணும்னு எஸ்எம்டி பார்த்தேன். ஸோ ஆக்சுவலி இந்த லோ இங்க பாருங்க, இந்த லோ எடுக்கல, இங்கேயும் இந்த லோ எடுக்கல, பட் இங்க இந்த லோவை எடுத்திருக்கு. ஓகே, இந்த இடத்துல எஸ்எம்டி இருக்கு. ஸோ அகைன் இந்த இடத்துல இது பண்ண பிரேக்கர் பாத்தீங்களா,
ஓகே. இந்த இடத்துல பிரேக்கர் இருக்கு. ஒன்ஸ் இந்த பிரேக்கர் ஃபிளிப் ஆனோனே நான் என்ட்ரி போயிருக்கணும். பட் எனக்கு இங்க மேக்ரோ ஆரம்பிக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணேன். மேக்ரோ வந்து எனக்கு வேணும். ஸோ மேக்ரோ ஆரம்பிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணேன். இப்ப மேக்ரோ முடிஞ்சிருச்சு. இங்க பிரேக்கர் ஃபிளிப் ஆனோனே, இங்க ஒரு நல்ல மூவ்மெண்ட்டும் எனக்கு கிடைக்கல கைஸ். உண்மைய சொல்லணும் அப்டின்னா, எனக்கு கன்டினியூஸ் கிரீன் கேண்டில் பார்க்கணும். அப்பனா தான் நான் என்ட்ரி போவேன். ஓகே. ஆ இங்க வந்து மேக்ரோவுக்கு முன்னாடி கொஞ்சம் லேசா பிரைஸ் கன்சாலிடேட் ஆன மாரி ஒரு ரேஞ்ச்லயே இருக்குது. அதாவது இந்த பச்சை கேண்டிலோட ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருந்தது. ஸோ அகைன் இங்க கீழ வந்தது, மேனிபுலேட் பண்ணுச்சு, கோ ஹையர், ஹையர். அண்ட் நான் இங்கேயே எடுத்திருக்கலாம். பட் நான் எடுக்கல. உண்மையா சொல்றேன். எனக்கு இந்த மாரி ஒரு கிரீன் கேண்டில், எங்கல்ஃபி கேண்டில பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு தைரியம் வந்து நான் என்ட்ரி எடுப்பேன். இங்க இங்க பாருங்க. கரெக்ட்டா இங்க பாருங்க. பை 5 குவான்டிட்டி. இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறனால பெரிய குவான்டிட்டிலாம் போடாம 5 குவான்டிட்டியே போட்டேன். ஓகே. ரிஸ்க் கம்மியா இருக்கட்டும்ன்ட்டு. ஓகே. இந்த இடத்துல பை 5 குவான்டிட்டி பண்ணியிருக்கேன். எந்த இடத்துலன்னு பார்த்துக்கங்க. ஆக்சுவல் இந்த பிரைஸ் அப்படின்னு தெளிவா பார்த்துக்கங்க. ஓகே கைஸ். நான் எண்ட்ல ஸ்கிரீன்ஷாட்டும் காட்டுறேன். இந்த பாயிண்டா? இது எப்படி எனக்கே தெரியல கைஸ். ஆ இந்த பாயிண்ட் எப்படி மார்க் பண்றது? அரவுண்ட் இங்க கை வச்சுட்டு இங்க தான் அரவுண்ட் சொன்னுச்சு. யாஹ்! கரெக்ட்டா மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? டன். தென் இங்க செல் அடிச்சிருந்தேன். எங்க அதே குவான்டிட்டி, அதே 5 குவான்டிட்டி இங்கேயே செல் பண்ணிட்டேன். போதும். நம்ம ஸ்கேல்பர். நம்மளுக்கு வேணும். நம்மளோட லிமிட்டோட நம்ம நிறுத்திக்கணும். ஓகே. இங்க எங்க இருக்கு? கரெக்ட்டா இந்த பாடியில இருக்கு கைஸ். கரெக்ட்டா இந்த பாடி பரவால்ல. ஆ ஒன்ஸ் அகைன் செக். கரெக்ட் பாடி. ஓகேவா? ஸோ இங்க சைட்ல உங்களுக்கு பிரைஸ் நான் இந்த லைன டெலீட் பண்ணிடுறேன். அன்வான்டட் லைன்ஸ் டெலீட் பண்ணா உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கும். இங்க பை அடிச்சிருக்கேன், இங்க செல் அடிச்சிருக்கேன். ஓகேவா? நான் பொய் பித்தலாட்டம்லாம் பண்ணல கைஸ். ஓகே. ஐசிடி மேக்ரோ டைமிங் தான். எனக்கு புடிச்ச டைமிங்கா இருக்குது இப்ப. ஸோ ஓகே. எதனாலடா இங்க க்ளோஸ் பண்ணேன் அப்படிங்கிறதுக்கும் இது இருக்கு என்கிட்ட. ஸோ என்னோட டார்கெட் ஓவரால் டார்கெட்டே இந்த ஹை தான் கைஸ். ஓவரால் டார்கெட்டே இந்த ஹை தான். ஓகேவா? என்னோட டார்கெட். நான் இங்க பாருங்க இன்னைக்கு ஓவரால் டேவே இந்த ஹைல தான் இருந்தது. இங்க லோ வந்தது போணுச்சு. ஸோ அதுக்கு மேல நான் ஆசைப்பட்டு வச்சிருந்தேன்னு வச்சுக்கங்க. என்னைய மாரி முட்டாள் இருக்க முடியாது. ஸோ ஓகே. இந்த இடத்துல உங்களோட கிரீட கண்ட்ரோல் பண்றவன் மட்டும் தான் ப்ராஃபிட் பண்ண முடியும். நோட் பண்ணிக்கங்க. ஓகே. ஸோ இந்த லைன வந்து நான் ஒயிட்டா மாத்திக்கிறேன். ஒயிட், ஒயிட், ஒயிட். ஓகே. இந்த ஒயிட் லைன் தான் என்னோட டார்கெட். ஸோ நான் இங்க வந்து இங்க எங்கல்ஃபி கேண்டில் பார்த்த உடனே இங்கேயே பை அடிச்சிட்டேன். இங்க லைனும் உங்களுக்கு பிரைஸ் லைன் தெரியுது. ஸோ தென் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன். லேசா கன்சாலிடேட் ஆனுச்சு. தென் பூம் 10 AM கேண்டில் கரெக்ட்டா விக் வைக்காம எனக்கு போணுச்சு. அதே எனக்கு ஒரு பயமாவும் இருந்தது. மேபி மேல மேனிபுலேட் பண்ணிட்டு கீழ எதுவும் இறங்கிருவானோ அப்படின்னு ஒரு சின்னூண்டு பயம் அவ்வளோதான். இங்க எனக்கு இங்க கேண்டில் விக் வச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் தைரியமா இருப்பேன். இன்னும் கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணியிருப்பேன். ஓகே. ஒன்ஸ் இந்த கேண்டில் போனோனே இங்கேயே டார்கெட் ஹிட் பண்ணியிருக்கலாம். பட் நான் வந்து எப்பயுமே ஒரு கேண்டில் வர விடுவேன். ஒரு ரெட் கேண்டில் வந்தா தான் நான் எப்பயுமே செல் அடிப்பேன். ஓகேவா? ஸோ இந்த கேண்டில் டோஜி கேண்டிலா போச்சு. ஸோ மேபி நெக்ஸ்ட் கேண்டில் போலாம் அப்படின்னு விட்டுட்டேன். இந்த கேண்டில் இங்க இப்படி ஒரு க்ளோஸ் வச்ச உடனே இந்த க்ளோஸ்ல அப்படியே ஆர்டர் க்ளோஸ் பண்ணி விட்டேன். ஸோ அதுக்கப்புறம் எங்க போனா நம்மளுக்கு என்ன இந்த இடத்துல ஒரு 5, 5 அப்படின்னா சம் ப்ராஃபிட்ஸ் இங்க என்ன காட்டுது? அரவுண்ட் 400 500 சம்திங் கைஸ். நான் இப்போ ஒரு ஸ்கிரீன்ஷாட் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே. ஓகே கைஸ். தற்பொழுது காட்டுகிறேன் பாருங்க. இதான். ஸோ இங்க பாருங்க. எங்க பை பண்ணியிருக்கேன். ஸோ ஆக்சுவலி இங்க பிரைஸ் காட்டுதா? இதானே பிரைஸ்? இதான் பிரைஸு. ஸோ இந்த பிரைஸ் அப்படியே நோட் பண்ணிக்கங்க. ஆ எப்படி நோட் பண்றது? எப்படி? இப்படியா? நான் கைஸ் ஓகே. ஆக்சுவலி நோட் இட். இங்க ஒரு பிரைஸ் இருக்கா? பை பண்ண பிரைஸு. அதுவும் இதுவும் மேட்ச் ஆகுதான்னு பார்த்துக்கங்க. ஆ வாவ்! நான் போட்ட பிரைஸ விட கொஞ்சம் ஒரே ஒரு டிக் வந்து கீழ. ஓகேவா? ஒரு டிக் கீழ பண்ணியிருக்கேன் அப்படின்னு இது காட்டுது. தென் இது ஆ எக்ஸாக்ட்டா இங்க தான் செல் பண்ணியிருக்கேனா? செல் பண்ணியிருக்கேன் காட்டுது. குவான்டிட்டி காட்டுது. ஓகேவா? எல்லாமே மார்க்கெட் ஆர்டர் தான். எம்என்கியூ காட்டுது. ஸோ ஃபில்டு என்ன டைமிங்ன்னு காட்டுது. ஓகேவா கைஸ்? டன். ஓகேவா? காட்டிட்டேன். என்ட்ரி எடுத்தது காட்டிட்டேன். ஓகேவா? ஆக்சுவலி ஆ நான் ப்ராஃபிட்ட காட்ட மாட்டேங்குது. ஓகே. எனக்கு இந்த இடத்துல தெரியல கைஸ். ப்ராஃபிட் பண்ணோன்னு தெரியுது. என்ன பண்ணோன்னு தெரியல. அரவுண்ட் $300 இருக்கும் கைஸ். டோட்டல் P&L 287 ஓகேவா? அரவுண்ட் 300 இருந்தது. கமிஷன் எவ்வளவோ புடிச்சுட்டாய்ங்க. அதனால தான் இந்த அமௌண்ட். ஓகே. 287 போதும். ப்ராஃபிட். ஓகே. ஓகே கைஸ். ஓகே. பண்ண ப்ராஃபிட்டையும் காட்டிட்டேன். பண்ண ட்ரேடையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் கைஸ். உங்களுக்கு ஏதாவது ஐசிடி டாபிக்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்கா கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கு செப்பரேட் வீடியோ மேக் பண்றேன் கைஸ். ஓகே. இந்த ஒரு வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம் கைஸ். டாடா. பை பை.